பிஜேபிக்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக 3 மத்திய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் இன்னைக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்களும் இன்று வந்து எங்களோட ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினோம். காலையில் ஜென்ரலான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அலையன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டிஸ்கஷன் ஆகிருக்கு. இதை தாண்டிய மதியத்துக்கு மேலே இப்போ வந்து அவங்க என்டிஏ லீடர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலேயும் மீட்டிங் இருக்குது. அதனால் அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பிஜேபியோட தொகுதிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காலையில் நடந்தது முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய அரசியல் சூழல், கூட்டணி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். என்டிஏ லீடர்ஸ் யாரை பார்க்குறாங்கன்னு மாநில தலைவர் ஆஃபீஸில் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க தொகுதி மாதிரி போட்டியிட போறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கா? அதே தொகுதியில் போட்டியிட போறீங்க? எந்த தலைவர்கள் யாரு எந்த இடத்துல போட்டிடுறாங்கிறதெல்லாம் கட்சியோட தலைமை அறிவிக்கிறது தான் இறுதியானது. அதனால கட்சியோட தலைமை எப்போ வந்து வேட்பாளர்கள் பட்டியல் தொகுதிகள்லாம் சொல்றாங்களோ அந்த நேரத்தில் அது தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு இடங்கள் கிடைக்கும்னு பாக்குறீங்க, எதிர்பார்க்குறீங்க? இந்த எண்ணிக்கை, எந்த தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் கட்சி தலைமை, நாங்கள் எங்கள் கருத்தை மேலே சொல்லுவோம். மேலே வந்து டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான். இறுதியாக எங்களோட கட்சி தலைமை கூட்டணி தலைவர்களோட பேசுற வரைக்கும் எத்தனை தொகுதிகள் அவங்கவுங்க யார் வேணா கற்பனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து பாஜகவை எதிர்த்து கொண்டே இருக்கிறார் விஜய். அவருக்கு என்ன தகவல் சொல்றீங்க? நான் எந்த தகவலும் சொல்ல விரும்பல. அவரோட கருத்தை பேசிட்டு இருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதனால அவரோட நோக்கம் திமுகவை அவர் வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும்னு அவர் சொல்றாரு. திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் வெறும் விஜய் அவர்களால் அகற்ற முடியுமா? அதை வந்து அவர் யோசிக்கணும். நன்றி. நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிறோம் அங்க வெற்றி பெறுவோம். டிஎம்கே will be rooted out. டிஎம்கே இல்லாம பண்ணிடுவோம் நாங்க. நேத்து தாவேகா தலைவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தீங்க, பிழைக்கணும்னா எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி. இல்ல, இது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கு ஓட்டணி எல்லாம் பிரியக்கூடாதுன்னு சொன்னதுனாலையும் எங்க மாநில தலைவர் எதிர் கூட்டணி எல்லாம் பிரியக்கூடாது விஜயும் சிந்திக்கணும்னு சொன்னதின் அடிப்படையில் என்கிட்ட கேள்வி கேட்டுப்பட்டது. நானும் அது கருத்து என்ன சொன்னேன்னா, விஜய் வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை பலம் பெறுவதாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்வோமோ நாங்க செய்வோம். ஆக தனியா நின்னா அவர் என்ன நிலைப்பாடு, அதாவது டிஎம்கேவை தோற்கடிக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவரோட நிலைப்பாடு. ஆனா தனியா நின்னா அது செய்ய முடியுமான்னு அவர் யோசனை பண்ணணும். அதனால ஒரு வியூகம் வகுக்கும் பொழுது எதிர்கூட்டணியில இருந்தா நல்லதுன்னு நினைச்சாருன்னா அதுக்கு அவர் முடிவு செய்யணும். நான் சொன்னேன். இல்ல, அப்படி சொல்லல அவரு. இப்ப இது மாநில நாங்க என்ன இப்ப எத்தனை ஆட்சியிலையா இருக்கோம்? அவரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் தான் சொன்னாரு. அது சொல்றது சொல்லுவாங்க, பார்க்கலாம்.